என்ன டானி, இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்? வேறு யார் ஜானி, நம்ம மோகன் சேனன் தான். அவரோட பர்த்டேயில் சத்தியம் டி உருட்டுன்னு உருட்டுனாங்க. அந்த உருட்டில் இது 3வது உருட்டு. போய் பார்ப்போம். ஐயோ பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? கொடித்தல்ல, துன்மார்க்கமாய் நடந்த இல்ல, லஞ்ச வாங்கின இல்ல, என்னோட நரகத்திற்குள்ளே வா என்று சொல்லுவான். ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்ம மோகன் சேனன் கூட்டின்படி மதுமோன்னு அடிக்கிறவங்க, துன்மார்க்கமாக நடக்கிறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் நடந்து தான் போனோம். அப்போ இவரும் மதுபானத்துக்கு ஈடா மூக்கு பொடி ரெடி பண்ணுறவங்கிட்ட காணிக்க வாங்குறாருல, அவங்கக்கிட்ட வாங்கி துன்மார்க்கமாக நடக்கிறாருல, லஞ்சம் வாங்குறவங்கிட்ட காணிக்க வாங்குறாருல, அப்போ இவரும் அங்கடா போனோம். சென்னை தந்தையார்பேட்டை சாத்தி நகரை சேர்ந்தவர் ஜெய்சிங். இவர் மூக்குப்படி கம்பெனி நடத்தி வருகிறார். டிஎஸ் குரூப்ஸ் நிறுவன தலைவர் டாக்டர் கோயில் பிள்ளை டிஎஸ் பட்டணம் பொடி டிஎஸ் குரூப்ஸ் நிறுவனங்களை தொடங்கி முன்னணி தொழிலதிபராக திகழ்ந்தார். டிஎஸ் குரூப்ஸ் நிறுவன தலைவர் டாக்டர் கோயில் பிள்ளை ரொம்ப அமைதியானவர்கள், தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நல்ல இருதயம் உள்ளவர்கள். அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவர் உதவி செய்ய. இவனாப்பா மூக்குப்படி போட்டு எல்லாருக்கும் கேன்சர் வச்சுன்னுறாரு. அவரை போய் சுற்றி உள்ள மனிதன் இதெல்லாம் நல்லது பண்ணுதான்னு சொல்லி இப்படி மட்டும் கொடுத்து பேசினாரு. ஏன்னா அவரோட காணிக்கையில் இவரும் வாழ்ந்துருக்கார்ல, அந்த விசுவாசம் இவரு கொஞ்சம் கூடமா இல்லாமல் போயிடும். அப்போ பட்டணம் பொடி விற்கிறவனோட காசில் காணிக்க வாங்கி வாழ்கிறமாவும் சென்னை நரகம் போயிடுவான்னு சொல்ல வரியா? அவரை நரகம் போயிடுவாருன்னு சொல்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய தேவ ஊழியர்ல, அந்த தேவ ஊழியரை குறை சொல்கிறதுக்கு இங்கே ஒரு பெரிய தேவ ஊழியர் எழும்பியிருக்கார். பேர் சொல்லாமல் குறை சொல்லுவார். அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. பட்டணம் பொடி வித்து ஊர்ல எல்லாம் எல்லா மூக்குலையும் ஏத்துன ஆளு என்கிட்ட சொல்றாரு, அண்ணே இந்த ஊர் கோபுரத்தை கட்டினதே நான் தான், உங்களுக்கு பீகார்லயும் ஒரு கோபுரம் கட்டலாம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன உன் பணம் முன்னோடு நாசமாக கடவுள். ஐயா மோகன் செய்யா, நல்லா கேட்டுனீங்களா? மதபானம் குறிக்கிறவங்க திட்டினா மட்டும் போதாது, மதபானத்துக்கு ஈரா மூக்குப்படி விற்கிறவங்களையும் கடிந்து கொண்டு பேசிட்டு மக்களை பற்றி பேசுங்க. அதுக்கப்புறம் யார் பிறகு போவாங்க சொந்த போவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. ஐயா இப்போ வியாபாரம் பண்றவங்களை கடிந்து கொள்ள போறாரு பாருங்க. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இயேசுவின் வைராக்கியம் எருசலேம் தேவாலயத்தின் வியாபாரிகளை விரட்டி ஆலயத்தை சுத்திகரித்தது போல அங்க தொட்டு இங்க தொட்டு ஆண்டவரோட வைராக்கியத்தை தொட்டாங்களா? சரி, ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரிச்சது போல இவரும் ஆண்டவர் பேரை வச்சு வியாபாரம் பண்றவங்களை சுத்திகரிக்க போறாரோ? நம்ம அண்ணன் சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க சுத்திகரிச்சு இவர் பெருசா வியாபாரம் பண்ண போறார். இன்றைய திருச்சபையை ஆட்டி படைக்கும் வியாபாரிகளையும் அவர்களின் பாவக்கரைகளையும் சுட்டி காட்டி வியாபாரியை சுட்டி காமிச்சு இவர் வியாபாரம் பண்ண போறான்னு சொல்ல வராங்களா? விசுவாசிகளை மனம் திரும்ப அழைக்கும் சுவிசேஷ பணியாளர் இவர். அண்ணன் சுட்டி காட்டி யாரு சுவிசேஷம் சொல்லாது பார்க்கலாமா? இனிமேல்லாம் அந்த ஆசீர்வாத தட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துட்டா வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துடும். இந்த தப்பான காரியத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்க. இதனால ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாத தட்டுன்னு பைபிள் எல்லாம் கிடையாது. ஆசீர்வாத தட்டுன்னு பைபிள் எல்லாம் கிடையாது. நல்லா கேட்டீங்களா? ஆசீர்வாத தட்டுன்ற கான்செப்டே பைபிளில் கிடையாது. அப்படி அந்த தட்டு வாங்குறதுலாம் ஆசீர்வாதம் வராது. இப்படி ஆண்டவரை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஐயா சிஎஸ்ஐ மக்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறாரு. ஏன் உங்கள் ஐயா மட்டும் தான் சுவிசேஷம் சொல்லுவாரா? இப்போ பாரு, சிஎஸ்ஐ ஐயரே உங்கள் ஐயாவுக்கே சுவிசேஷம் சொல்ல போகிறாரு. நான் ஒரு காரியம் கேட்கட்டா? வியாபாரிகளுக்கான ஆசீர்வாத ஜெபம் இப்படி பைபிள்ல எங்கேயாவது இருக்குதா? எவ்வளோ சாஃப்டாக கேட்குற நண்பர். ஐயா சொல்லுங்க, வியாபாரிகளுக்கான ஆசீர்வாத ஜெபம்னு ஒன்று பைபிளில் இருக்குதா அப்படின்னு உங்களை ஒரு சுவிசேஷம் சொல்கிறாரு பாருங்க. வியாபாரியை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா அவன் காணிக்க போடுவான், அப்படிதானே? அப்ப அது சரி, அது பைபிள்ல போட்டிருக்கு, அப்படிதானே? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க, அது பைபிள்ல போட்டிருக்கு. ஐயா சொல்லுங்கய்யா, உங்களை வாய் திறந்து பேச சொல்கிறாரு. வியாபாரிகளுக்கான ஆசீர்வாதம் ஒன்று பைபிளில் போட்டலான்னு கேட்குறாரு. சீக்கிரம் சொல்லுங்கய்யா. அவர் எடுக்கவா சொல்லுவார்? அவர் தான் வருஷம் நடத்திட்டு இருக்காரு. இதோ பேர் மீட்டிங்கில் எப்படி தான் ஆண்டவர் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு. அந்த வியாபாரத்துக்கு ஆண்டவரே ஒரு பார்ட்னராக ஆக்கியிருக்காரு. ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை விளங்கி கொள்ளுங்க. இயேசுவை பார்ட்னரா சேர்த்தீங்கன்னா உங்க லாபத்துல 50% இயேசுவுக்கு கொடுக்குறீங்களா? இங்க ஆசீர்வாதத்தின் ரகசியம், அங்க ஆசீர்வாத தட்டு. சிஎஸ்ஐயில்
ஆசீர்வாதத்தை ஏலத்துக்கு ஒரு அமௌண்ட் பிடிச்சி எடுத்தா ஆசீர்வாதம். மோகன் சென்னைக்கிட்ட இயேசுவை பார்ட்னராக சேர்த்ததுமே 50% கொடுத்தா ஆசீர்வாதம். நல்லா இருக்கு இந்த வியாபார யுக்தி. நிறைய பணம் சம்பாதிக்க இன்னைக்கு சபைகள் தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்துகிறது. தப்புன்னு உணருங்க. இப்போ இவர் யாரை பார்த்து தப்புன்னு ஒன்றுன்னு சொல்கிறாரு? தப்பான வழியில் சிஎஸ்ஐ நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரா, இல்லை நானும் அப்படியாக நடத்துகிறேன் என்னையும் நம்பாதீங்க சொல்கிறாரா? யாரை பார்த்து ஒரு சொல்கிறாரு இப்போ? அதனால பணம் கொடுத்துல ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. ஐயா அறிந்து கொள்ளுங்க. பணம் கொடுத்துனா ஆசீர்வாதத்தை வாங்க முடியாதுன்றாரு. இவர் ஆண்டவரை பார்ட்னராக சேர்த்துட்டு பணம் கொடுத்தாதான் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் போய் இவரு? உங்கள்கிட்ட கோடி கோடியா பணம் இருந்து சர்ச்சில் கொண்டு 1 லட்சம் ரூபாய் தட்டு 1 கோடிக்கு எடுத்தா கூட ஆசீர்வாதம் வராது. நீங்க 1 லட்சம் கொடுத்து எடுத்துறீங்க. அப்ப ஏழைகள் அதே சர்ச்சில் இருக்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாதா? அப்ப என்ன அர்த்தம்? என்னடா ஜானி எப்படி நறுக்குன்னு கேட்டார் பார்த்தியா? பணம் கொடுத்து லட்சமாக கொடுத்து ஆசீர்வாதத்தை எடுத்துடுறாங்க. அப்போ ஏழை என்னடா போடுவாங்க? எப்படி கேள்வி கேட்டார் பார்த்தியார்ல? உங்க அண்ணன் என்னப்பா கேட்கறது? இப்போ கேட்போ பாரு ஐயட்டே, எப்படி கேள்வி கேட்க போற ப்ரோ அண்ணனை? வியாபாரியை கூப்பிட்டு பிசினஸ் பண்றவனை கூப்பிட்டு ஜெபம் நடத்துறியே, அது சரியா? ஏன் 100 நாள் வேலைக்கு போறான்ல, மண் வெட்ட போறான்ல, அவனை கூப்பிடு. பஸ் அனுப்பு, ஊர் ஊரா பஸ் அனுப்பு, அவனை கூப்பிட்டு அவனுக்காண்டி ஜெபம் பண்ண. எங்க அது ஏன் பண்ண மாட்டேன்ற? வியாபாரியை கூப்பிட்டு ஜெபம் பண்ணா அவன் காணிக்க போடுவான், அப்படிதானே? அப்ப அது சரி, அது பைபிள்ல போட்டிருக்கு, அப்படிதானே? என்ன டானி எப்படி கேட்டார் பார்த்தியாங்க ஐயா? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? 1 நாள் 100 நாள் வேலைக்கு போகிறவங்களாம் கூப்பிட்டு அவங்களும் ஜெபம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தை நான் பெருக சொல்லுமா? ஏன் பணம் இருக்கிற வியாபாரிகளாக பார்த்து மீட்டிங் நடத்தி அவங்க பணத்துக்காக இவர் வியாபார மீட்டிங் நடத்துகிறாருல, ஏழைகள்லாம் கூப்பிட்டு அவங்கள ஆச்சரியத்தை சொல்லுவோம் அண்ணனை. லாக்டவுன்ல உங்களால இந்த கூட்டத்துக்கு வர முடியலன்னா நீங்க என்ன செய்யுங்க? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 5 வழிகள் இருக்கிறது. அந்த 5 வழிகளில ஏதாவது ஒரு வழியில அது அவனை உறிஞ்சி எடுக்கிறதுல பாவமே கிடையாது. நம்ம அண்ணன் உறிஞ்சி எடுக்கிறவருன்னு இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குப்பா. இருந்தாலும் சிஎஸ்ஐயும் உறிஞ்சி தான் எடுக்குது, மோகன் சரணனும் உறிஞ்சி தான் எடுக்கிறாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் ஆண்டவர் பேரை சொல்லி எல்லாரும் உறிஞ்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க. மேடையில் மட்டும் சாட்சி சொல்லிட்டு போறதில்ல. ஏசு மினிஸ்ட்ரிக்கு பார்ட்னர்னா என்னது? 50% அப்படி ஊழியத்துக்கு கொடுக்கணும் நீங்க. அப்படி இல்லாட்டா நீங்க பார்ட்னரை ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கிறீங்களா? மோகன் சிக்கு முட்டு கொடுத்து அவர் தப்பாக பேசலன்னு சொல்ல வரவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்படி ஆண்டவரை பார்ட்னராக சேர்த்துக்கணும், அவரு 50% காசு கொடுக்கணும் அப்படின்னு வேதத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன். மோகன் சேந்தன் சொல்கிறதெல்லாம் தப்பு, வேதத்தில் இல்லை, சிஎஸ்ஐ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு முட்டு கொடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும் ஆசீர்வாதத்தட்டுன்ற கான்செப்ட் வேதத்தில் எங்கே இருக்கு அப்படின்னு. இதனால் சத்தியம் டிவி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் அண்ணன் ஆலயத்துக்குள்ளே வியாபாரம் பண்ணுறவங்கள அடித்து விரட்டவர் இல்லை, சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்கள அடித்து விரட்டிட்டு இவர் பெருசாக வியாபாரம் பண்ண பார்க்குறவரு. அப்படி வேணா வேதத்தில் இவர் பேர் சேர்த்துலாம். சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி நீங்கள் எத்தனை ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணினாலும், எத்தனை உடைகளை வழங்கினாலும், எத்தனை வீடு கட்டி கொடுத்தாலும் அது பரலோகத்திலே கணக்கிலே சேர்க்கப்பட மாட்டாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதை தான் நாங்களும் உங்ககிட்ட கேட்குறோம். சுவிசேஷம் அறிவிக்காம கொடுக்குற பணம் எல்லாம் பரலோகத்தில் கணக்கில் சேராது அப்படின்னா எதுக்கு வாங்குறீங்க? ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லவே ரெடியா இல்லை, அவன் பணம் உங்களுக்கு எதுக்கு? அந்த பணம்னா வாழலான்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரை பற்றி சொல்லாதவன் பணம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இவர்தான் தேவனின் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் செயல்படுத்தியே தீர வேண்டும் என வீரமான மன உறுதியும் எப்படியாவது எழுப்புதல் தீ பற்றி எரிந்தே தீர வேண்டும். ஐயானால எழுப்புதல் தீனா பற்றி எரியாது, ஐயா தான் ஏதோ எரிக்கிறேன்ட்டு காமெடி பண்ணியிருந்தாரு. இதோ பாருங்க. நாங்கள் எங்கள் கண்களிலே பார்க்கிறதை ஆண்டவரே நிஜத்திலே நாங்கள் ஆண்டவரே இந்தியாவை பார்க்க போகிறோம். இது எழுப்புதல் தீ. We are going to spread the flame. ஆமென் சொல்லுங்க. அக்கினியா இருப்போம், அனலை பரப்புவோம். சொல்லுங்க, அக்கினியா இருப்போம், அனலை பரப்புவோம். பாத்தியா ஜானி எப்படி எழுப்புதல் தீ பற்றி எரியுதுன்ட்டு? ஐயா இந்த மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் நிறைய மூட நம்பிக்கைகளை விதைத்திருக்காரு.
இதனால் இவர் பேரை வேதத்தில் தான்ப்பா சேர்த்துடணும். இதனால நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, அண்ணனோட பர்த்டேக்காக 3 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போட்டிருக்கோம். அண்ணன் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக செயல்பட்டுருக்காருன்னு பாருங்க. அண்ணனோட பேரை வேதத்தில் சேர்த்தே ஆகணும். அவர் அவ்வளோ கள்ள தீர்க்க தரிசனங்களை பண்ணியிருக்காரு, அவ்வளோ மூட நம்பிக்கை விதைச்சிருக்காருன்னு சொல்லி சத்தியம்ஜி பாடாப்படுறாங்க. அவங்களுக்காக அண்ணனோட பேரை ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் சேர்க்கலாமா, இல்லை கள்ள போதகரும் சேர்க்கலாமா, இல்லை கிறிஸ்தவர்களை ஏமாற்றி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிற வியாபாரின்னு போடலாமா, இல்லை கிறிஸ்தவத்துக்குள்ளே மூட நம்பிக்கையை திணிக்கிறாருன்னு போடலாமா அப்படின்னு சொல்லி மக்கள் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இந்த போல் வீடியோ இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.